Good morning children, welcome to our PV digital class. Last week நம்ம 5th standard social scienceல atmosphere lesson complete பண்ணோம். அதோட continuation today வந்து அதோட evaluation back பார்க்கலாம். in your workbookல page number 24ல வந்து atmosphereல வந்து write the significance of gases கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு gases தெரியும், oxygen, carbon dioxide, அடுத்தது ozone gas பத்தி கொடுத்திருக்காங்க. next வந்து page number 25ல evaluationல choose the best answer இருக்கு. நான் ஆன்சர் ரீட் பண்றேன், லிசன் பண்ணுங்க. the atmosphere is divided into dash layers. நம்ம அட்மாஸ்பியர் வந்து 5 லேயர்ஸா இருக்குதுன்னு பார்த்தோம். ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், மிசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் இதெல்லாம் பார்த்தோம். அதனோட இதுல பாருங்க அட்மாஸ்பியர் எத்தனை லேயர்ஸ் இருக்கு? 5 லேயர்ஸ். செகண்ட் கொஸ்டின், the carbon dioxide is dash in the atmosphere. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 0.03%. ஆன்சர் ஏ. தேர்ட் கொஸ்டின், the world weather day is on. வேர்ல்டு வெதர் டே எப்போ செலிப்ரேட் பண்றாங்க? மார்ச் 23. ஃபோர்த் ஒன், the Indian standard meridian passes through the city of அலகாபாத். அலகாபாத் வழியே டிராபிக் ஆஃப் கேன்கர்ங்கிற ஒரு லாட்டிடியூட் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத். ALLAHABAD. ஃபிஃப்த் ஒன், zone located in between tropic of cancer and tropic of capricorn is called dash zone. என்ன zone? torrid zone. what a torrid, TORRID, torrid. இது வந்து tropic of temperate zone இல்லைன்னா torrid zone அப்படிங்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன், dash is used to measure pressure in the air. ஏரோட ப்ரெஷர் வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா என்னது? பேரோமீட்டர். what a பேரோமீட்டர், BAROMETER, பேரோமீட்டர். செகண்ட், செவன்த் ஒன், the picture shows the direction of. லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ல கொடுத்துருந்தேன். சவுத் வெஸ்ட் மான்சூனும் நார்த் ஈஸ்ட் மான்சூனும். இஃப் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் ட்ரை பண்ணுங்க, எழுதுங்க ஏதாவது. ஓகேங்களா? அதோட ஆன்சர் எது இங்கே கொடுத்துருக்குற இந்த சிம்பிள்ஸ், இந்த ஏரோ மார்க் வந்து எந்தனுடைய மான்சூன்? சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின். நெக்ஸ்ட் எய்த் ஒன், மான்சூன் இஸ் derived from the dash word. மான்சூன் அப்படிங்கிறது மௌசின்ங்கிற வேர்ட்ல இருந்து வந்ததுன்னு படித்தோம். அது எந்த வேர்டு, எந்த லாங்குவேஜ்? அரேபியன், அரபிக் லாங்குவேஜ், அரேபியன். நைன்த் ஒன், வெர்டிக்கல் கிளவுட் இஸ் கால்டு. நம்ம கிளவுட்ல 4 டைப்ஸ் படித்தோம். அதில் ஒரு கிளவுட் வந்து வெர்டிக்கல் கிளவுட்னு பார்த்தோம். வாட் இஸ் தட்? நிம்பஸ் கிளவுட். வாட் நிம்பஸ் கிளவுட், NIMBUS, நிம்பஸ் CLOUD கிளவுட். 10th ஒன், dash cloud give convectional rainfall. dash cloud give convectional rainfall. அதாவது cumulus cloud, அதாவது திடீர்னு சோலார் ரேடியேஷன்னால நமக்கு ரெயின் கிடைக்கும் சம்மர் சீசன்லன்னு பார்த்தோம். அது எந்த கிளவுடு? cumulus, CUMULUS, cumulus cloud. 11th one, which of the following statement is are true? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதில் which is the true ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the instrument used to measure the wind direction is wind van. விண்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது wind van சொல்லியிருக்காங்க. the answer is correct, true. செகண்ட், ஸ்டேட்மெண்ட் 2, the speed of light travels faster than sound. அதாவது நமக்கு இடி இடிக்கும் போது தண்டரை விட லைட்னிங் தான் ஃபர்ஸ்ட் வரும். பிகாஸ் வாட் இஸ் தட்? லைட்டோட ஸ்பீட் இஸ் கம்பேர்ட் தென் சவுண்டு இட் இஸ் டூ மச் ஃபாஸ்ட். அதோட ஸ்பீட் என்னது? அதிகம். அதனால தான் வெளிச்சம் ஃபர்ஸ்ட் வந்துடும். சவுண்டுங்கிறது அதனோட ஸ்பீடு கம்மி. அதனால தான் லைட்னிங் வந்த பிறகு தான் நமக்கு இடியோட யோசையை நம்ம கேட்குறோம். ஸோ the statement 1 and 2 are correct, true. Second, again I read this, choose it again, listen here. First one, the atmosphere is divided into dash layers, 5 layers. Second one, the carbon dioxide is 0.03% in the atmosphere. Third one, the world weather day is on March 23. Fourth one, the Indian standard meridian passes through the city of Allahabad. Fifth one, zone located in the between tropic of Cancer and the tropic of Capricorn is torrid zone. Sixth one, parameter is used to measure pressure in the air. Seventh one, the picture shows the direction of dash, southwest monsoon. Eighth one, monsoon is derived from the word Arabian. Ninth one, vertical cloud is called a nimbus cloud. Ninth one,
dash clouds give convectional rainfall, cumulus cloud. 11th one, which of the following statements are true? The statement 1 and 2 are true. Next, fill in the blanks. Listen. The study about the weather is called meteorology. The study about the weather is called meteorology. Other weather conditions பத்தி படிச்சுக்கிறது என்னது? Meteorology. 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 Next one. The instrument used to measure heat is, அதாவது ஹீட், நம்மளுடைய ஹீட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு யூஸ் பண்ணுறோம்? கலோரிமீட்டர். வாட்? கலோரிமீட்டர். CALORI. கலோரி. METER. மீட்டர். கலோரிமீட்டர். Third one, the imaginary lines drawn parallel to the surface of the earth. Longitudes, latitudes படுத்தமா? அல்ல, latitudes தான் parallel line. LATITUDES, latitudes. Next, fourth one, dash or rain cloud. நம்ம ரெயின் அதிகமாக கொடுக்குற ஹெவி ரெயின் நமக்கு எந்த கிளவுட்ஸ் கொடுக்குது? நிம்பஸ். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெயின் கிளவுட்ஸ் அப்படிங்கிறோம். NIMBUS, நிம்பஸ். வாட்? நிம்பஸ். Fifth one, lithosphere means dash on earth. நம்ம எர்த்தில் atmosphere mean air on earth, biosphere mean life on earth, lives, living things ன்னு சொன்னோம். அடுத்தது ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர்னு படித்தோம், பயோஸ்பியர்னா லிவிங் திங்ஸ் படித்தோம், அட்மாஸ்பியர் ஏர்னு படித்தோம். இதில் லித்தோஸ்பியருங்கிறது எதை குறிக்கும்? லேண்ட். LAND, லேண்ட் ஆன் எர்த். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், டேஷ் இஸ் த என்வலப் ஆஃப் ஏர் அரவுண்ட் த எர்த். நம்ம எர்த்தை சுற்றி இருக்கிற என்வலப் ஏர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வாட்? அட்மாஸ்பியர். ATMOSPHERE, அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட்டு டேஷ் இஸ் டே டு டே கண்டிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். அதாவது டெய்லியும் ஒவ்வொரு நாளும் எப்படி வானிலை சேஞ்சஸ் இருக்குது, அட்மாஸ்பியரில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம படிக்கிறோம்ல, அது என்னன்னு சொல்கிறோம்? வெதர். வாட்? வெதர். WEATHER, வெதர். WEATHER, வெதர். எய்த் ஒன், த ஆவரேஜ் வெதர் ஃபார் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இருக்கிற வெதர் கண்டிஷன் என்னன்னு சொல்கிறோம்? கிளைமேட். வாட்? கிளைமேட். CLIMATE, கிளைமேட். வாட்? CLIMATE, climate. Next one, World Environment Day is on June 5. World Environment Day is called when? June 5. Next, 10th one, latitudes and longitudes together make. Latitudes line longitudes line make ஒரு grid. அதாவது ஒரு கட்டமா நம்ம ஒரு imaginary lines நம்ம பார்த்தோம். அதை என்னன்னு சொல்றாங்க? grid அப்படிங்கிறாங்க. GRID, grid. GRID, grid. Next, 11th one, the zone which do not get sun rays are called. அதாவது சன் ரேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இது ஒரு பிக்சர்ஸாக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஈக்குவேட்டார், டாரிட் ஜோன், டிராபிக் ஆஃப் கேன்கர் அப்படின்னு படிச்சிருந்தோம்ல, ஒரு டிராயிங்ஸ் வந்தது. அதில் வந்து அதாவது சூரியனோட ஒளி மறைவு பிரதேசங்கள். இது ஃப்ரிட்ஜ்டு ஜோன். வாட்? ஃப்ரிட்ஜ்டு ஜோன். FRIGID, frigid zones. Next, the highest peak in the Nilgiri range. Nilgiri range ல இருக்க highest peak இது தொட்டபெட்டா. தொட்டபெட்டா அதாவது ஆனைமுடி அப்படின்னு சொல்றாங்க. DODDABETTA, தொட்டபெட்டா. Next, when the temperature increase, pressure decrease. அதாவது temperature increase ஆயிட்டே இருந்தா pressure என்னாகும்? decrease ஆகும். What is the reason? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பிளேஸில் இருக்க ஏர்லாம் நேரம் ஹாட் ஆகி மேலே போயிடும். அப்போ அந்த ஏரோட ப்ரெஷர் என்னாகும்? குறையும். நெக்ஸ்ட்டு, த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த ஸ்பீட். இங்கே வந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த விண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி விண்டோட ப்ரெஷர் டைரக்ஷன் வேறு, ஸ்பீடு வேறு. விண்டோட டைரக்ஷனை நம்ம எது மூலமாக இது பண்ணுறோம்? விண்டோட டைரக்ஷன், விண்டோட ஸ்பீடு மெஷர் வந்து நம்ம பேராமீட்டர் யூஸ் பண்ணி ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறோம். இங்கே விண்டோட ஸ்பீடுன்னு நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து அனிமோமீட்டர். வாட்? அனிமோமீட்டர். ANEMOMETR, அனிமோமீட்டர். விண்டோட டைரக்ஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து விண்ட் வேன். விண்ட் வேன் அது உன்னோட சூசிக்கில் 11th ஒன்ல ஸ்டேட்மெண்ட் 2ல் இருக்குது. நீங்கள் இங்கே ரைட் பண்ணிக்கிறதுங்க விண்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறது மேலே நான் ரைட் பண்ணியிருக்கேன். அதை ரீட் பண்ணிக்கோங்க. வாட்டு? அனிமோமீட்டர். ANEMOMETR.
METR anemometer. 15th one, wind turbines convert the dash energy into dash energy ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். விண்டு மில் பார்த்துருக்கோம்ல, அதில் வந்து இதில் டர்பைன்ஸ் என்ன பண்ணுது, கைனட்டிக் எனர்ஜி என்னவா மாற்றுது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. பட் KINETIC கைனட்டிக் energy converted into mechanical energy. MECHANICAL. The mechanical energy is again converted into electrical energy. Next, again I read this, fill in the blanks. Listen here. The study about the weather is called meteorology. Second one, the instrument used to measure heat is calorimeter. The imaginary lines drawn parallel to the surface of the earth is latitudes. Dash or rain clouds, nimbus. Lithosphere means land on earth. Sixth one, dash is the envelope of air around the earth, atmosphere. Weather is a day-to-day condition of atmosphere. Eighth one, the average weather for a given period of time is called climate. World Environment Day is June 5. Latitudes and longitudes together make a grid. The zones which do not get sun rays are called frigid zone. The highest peak in the Nilgiri range is Totabetta. When the temperature increases, pressure decreases. The instrument used to measure the speed of wind is anemometer. The turbines convert the kinetic energy into mechanical energy. Listen here, next match the following. இதில் வந்து clouds தான் கொடுத்துருக்காங்க. clouds பற்றி நம்ம வச்சுதான். Cirrus cloud வந்து நமக்கு என்ன பண்ணாது, do not give rain, நமக்கு மழைப்பொழிவு தராது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஸ் கிளவுடோட கலர் எப்படி இருக்கும், கிரே ஷீட், அதாவது ஒரு கிரே ஷீட் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் கியூமுலஸ் கிளவுட் பார்க்க எப்படி இருக்கும், பஞ்சு பொதி மாதிரி இருக்குன்னு சொன்னோம், அதாவது காட்டன் மாதிரி இருக்கும், COTTON காட்டன். நிம்பஸ் கிளவுடு ஸ்டோம் கிளவுட், அதாவது அதிகமாக ஸ்டோம் சைக்ளோன்லாம் வரும்போது வர கிளவுட் என்னங்கிறாங்க, நிம்பஸ் கிளவுட். இட் கிவ் a heavy rainfalls, again I am saying, listen here. Cirrus cloud do not give rain. Second one, stratus cloud, gray sheet. Cumulus cloud, cotton. Nimbus cloud, storm cloud. Next, true or false? Listen, first question. Latitudes and longitudes are used to calculate time zones. Latitudes longitudes யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், டைமை கால்குலேட் பண்ணுறோம். கிரீன்விச் வழியாக வர்றது நம்ம GST டைம்ஸுங்கிறோம், கிரீன்விச் ஸ்டாண்டர்ட் டைம். அதாவது இந்தியாவில் வர ரேகையை பொறுத்து டாபிக் ஆஃப் கேன்சர் உடைய லேட்டிடியூடை பொறுத்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க, லேட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் தான். த ஆன்சர் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், latitudes and longitudes help us to locate a country. Yes, இதில் வந்து ஒரு கிரிட்டாக ஃபார்ம் ஆகுது. அந்த கிரிட்டை பொறுத்து இந்த ரேகையில் இந்த திசையில் ஒரு கண்ட்ரி இருக்குதுன்னு நம்ம ஒரு பிளேஸையோ ஒரு கண்ட்ரியோ லொக்கேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். த ஆன்சர் இஸ் ட்ரூ. தேர்ட் ஒன், அட்மாஸ்பியர் கெட்ஸ் ஹீட்டட் by conduction than solar radiation. This answer also true. Atmosphere gets heated, அதாவது சோலார் ரேடியேஷன்ங்கிறது சன்னோட ஹீட்டால அட்மாஸ்பியர் என்னாகுது, ஹீட் ஆகுது. The answer is true. Fourth one, the main reason for the change of wind direction is earth rotation. Yes, அதாவது எர்த்துல இருக்க விண்டோட டைரக்ஷன் வந்து எர்த்தோட ரொட்டேஷனை பொறுத்து என்னாகுது, சேஞ்சஸ் ஆகுது. இது வந்து நம்ம பிளானட்டரி விண்டுன்னு படித்தோம். அதில் வந்து இது எர்த்தோட விண்டு டைரக்ஷன் பற்றி படித்தோம். எர்த் ரொட்டேஷனை பொறுத்து விண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், பிளானட்டரி விண்ட்ஸ். ஆன்சர் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், சைக்ளோன் மூவ்ஸ் இன் ஆன்டிக்ளாக்வைஸ் டைரக்ஷன். த ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் சூஸ் பிலிப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வி சி அபவுட் ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் வெதர்? வெதர்னா நம்ம என்ன படித்தோம், அதாவது ஒரு டெய்லியும் ஒரு கண்டிஷனில் இருக்க ப்ரெஷரு விண்டு இதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் பார்த்தோம். லிசன், வெதர் இஸ் ஏ டே டு டே கண்டிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். அதாவது அட்மாஸ்பியரில் ஒரு நாள் டெய்லி எப்படி இருக்கு, எஸ்டர்டே வந்து ரொம்ப ரெயின்ஃபாலாக இருந்தது, க்ளவுடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வெதர்னு பார்க்குறோம். அட்மாஸ்பியர் அட் எனி பிளேஸ் இன் ரிகார்டு டு temperature, pressure, wind, humidity and rainfall. Again listen the question, what is weather?
Weather is a day-to-day condition of atmosphere. Weather is a day-to-day condition of atmosphere at any place in regard to temperature, pressure, wind, humidity and rainfall. Humidity என்ன அதாவது காற்றில் இருக்க ஈரப்பதம். windனா உங்களுக்கே தெரியும் காற்று, pressure அழுத்தம், rainfall மழையின் பொழிவு, temperature heat இதெல்லாம் பொறுத்து daily condition எப்படி changes ஆகுதோ அதான் நம்ம என்ன சொல்றோம் weather அப்படிங்கிறோம். next what are the atmospheric layers? atmosphereங்கிறது என்னது ஒரு எர்த்தை சுத்தி இருக்கிற காற்றினாலான envelopeங்கிறோம். அது ஒரு 5 layers ஆனதுன்னு பார்த்தோம். what are that? troposphere. what first layer what troposphere, second one stratosphere, mesosphere, thermosphere and exosphere. troposphere TROPOSPHERE troposphere, stratosphere STRATOSPHERE stratosphere, third one mesosphere MESOSPHERE mesosphere, thermosphere THERMOSPHERE thermosphere, exosphere EXOSPHERE exosphere. next question, write a short note on the nimbus cloud. clouds la 4 types பார்த்தோம். அதுல nimbus cloud னு பார்த்தா அது வந்து rain cloud, storm heavy ஆன நமக்கு rains கொடுக்கும் பார்த்தோம். listen here, nimbus clouds appears as dark or gray in color. அதாவது nimbus cloud எப்படி இருக்கும் அதாவது கருமையான மேகம் gray கலர்ல இருக்கும். it gives heavy rainfall. it is called vertical or rainy cloud. next question, listen, illustrate orographic rainfall with a diagram. நம்ம மலை பொழிவு பத்தி ஒரு டயக்ராம் பார்த்தோம். அதாவது மலை மறைவு பிரதேசம் இருக்கும். அதாவது கடல் மட்டத்துல கடல் பகுதியில் இருக்கிற மலையில அந்த கடலோட காற்று போய் என்ன பண்ணும் அதிகமான சைக்ளோன்லாம் வரும்போது அதிகமான மழை பொழிவு கொடுக்கும். அதாவது அந்த அந்த ஹில்ஸோட ஆப்போசிட் சைடு மவுண்டன்ஸோட ஆப்போசிட் சைடில் இருக்கும். கம்பேர்டு தென் திஸ் சைடு அதனோட ரெயின்ஃபால் என்ன ஆகும் குறையும். லிசன், the moisture laden winds from the sea when climb the hill slopes becomes cool and cause heavy rainfall. The wind striking side of the mountain is called windward side. The other side of mountain that receives less rainfall is called leeward side அப்படிங்கிறாங்க. next detail question answer கொடுத்திருக்காங்க. write about jet streams. நம்ம jet streams னு பார்த்தா atmosphericல இருக்கிற ஒரு air current is in the upper layer of atmosphere is known as jet streams. அதாவது atmosphereல காற்றோட வேகம் இந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னு படிச்சோம்ல அததான் என்ன சொல்றாங்க jet streamsங்கறாங்க. it could determine the arrival of departure of monsoon winds in rain India. அதாவது இந்த ஜெட் ஏர் கரண்டோட இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ஹெல்ப் என்னது எப்ப மழை வரும் எப்ப சைக்ளோன் வரும் எப்ப மான்சூன் வரும்ங்கறத நம்ம இதுக்கு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். next types of wind, explain the types of wind. wind பத்தி பார்த்தா windனா என்னது the air moves horizontally from high pressure to low pressure area is called wind. அதாவது high pressure ஏரியால இருந்து அதாவது காற்றினோட அழுத்தம் குறைந்த பகுதிக்கு காற்றின் அழுத்தம் அதிகமான பகுதியில இருந்து என்ன வருது ஏர் கரண்ட் ஸ்பீடா வந்து அந்த இடத்தை ஃபில் பண்ணுது காற்று ஸ்பீடா போகுது அததான் நம்ம விண்டுங்கிறோம். இது வந்து நம்ம டைப்ஸா படிச்சோம். என்னது பிளானட்டரி விண்டு அண்ட் மான்சூன் விண்டு. வாட் பிளானட்டரி விண்டு மான்சூன் விண்டுனோம். பிளானட்டரி விண்டு அப்படிங்கிறது என்ன படிச்சோம் இது வந்து எர்த்தோட டைரக்ஷன்ல போகும் ரொட்டேஷனோட டைரக்ஷன்ல போகும். These winds move in the same direction throughout the year with the rotation of the earth. next monsoon wind. the monsoon wind help us to give a rainfall. நம்ம இந்தியாவுல monsoon wind to south west monsoon wind and north east monsoon wind. monsoon wind gives rain. next sea breeze land breeze. sea breeze என்னது it's a day timeல sea ல இருந்து land நோக்கி வர air. wind blows from sea to land during the evening. second land breeze ங்கிறது wind blows from land to sea in the morning. land breeze ங்கிறது wind landல இருந்து sea நோக்கி வரும். sea breeze வந்து sea ல இருந்து land நோக்கி wind வரும். next write about weather factory. weather factory ங்கிறது என்னது ரெயின் டைம்ல ஏர் கரண்ட்ல அட்மாஸ்பியர்ல கிளவுட்ஸ்ல ஏற்படுற ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் தான். அதுல என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ்னால என்ன உருவாகுது இப்போ ஏர் கரண்ட் உருவாகுது அதில் லைட்னிங் தண்டர்லாம் உருவாகுது. லிசன், when the clouds are positive and a negative charge hit each other. அதாவது கிளவுட்ஸில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ஹிட் ஆகும்போது லைட்னிங் அண்ட் தண்டர் ஆர் ப்ரொடியூஸ்டு. லைட்னிங் மீன் வாட் மின்னல், தண்டர் மீன் இடி. லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்டு. லைட் வந்து சவுண்டோட இடியோட ஸ்பீடாக வந்து நம்மளை ரீச் ஆகுது.
நம்ம முதல்ல ஃபாஸ்ட்டாக மின்னல் பார்ப்போம். அதன் பிறகு தான் நம்ம எதை உணர்வோம்? லைட்னிங், இடி, எதாவது சவுண்டை வந்து என்ன பண்ணுவோம்? We get. Next, therefore thunder follows lightning when all the characteristics together activate at same time is called a weather factor. இது எல்லா விஷயமும் within minutesல நடக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? weather factory அப்படின்னு சொல்றோம். Listen children, உங்களுக்கு வந்து next week quarterly exam conduct பண்றோம். இதோட question answers வந்து question paper வந்து மார்னிங் 8:30க்கு வந்துடும். இது வந்து உங்களுடைய டுடே ஹோம்ஒர்க்கு. இதில் வந்து இந்த லெசன் 4 உடைய எவாலுவேஷனு ஆன்சர் த ஃபாலோவிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நீங்கள் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் படித்தாலே போதும். நல்ல தரவை படிங்க. அதிலிருந்து தான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன். உங்களுக்கு ஒரு 30 வேர்ட்ஸ் வந்து, அதாவது இந்த 4 லெசனில் இருந்து ஒரு 30 வேர்ட்ஸு, மினிமம் 30 வேர்ட்ஸ் தான் நான் வந்து ஒரு டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி கொடுப்பேன். அது வந்து ஒரு மிஸ்ஸிங் லெட்டராக ஒரு 10 மார்க்குக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதணும். நல்லா படிச்சு எழுதுங்க. மீதி வந்து இவாலுவேஷன் புக் பேக்கில் வந்து ரிமைனிங் கொஸ்டின் ஆன்சர்ஸு, ஃபில்லப்ஸு, சூஸ் மேட்ச்சு, கொஸ்டின் ஆன்சர்லாம் வரும். கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள். மேப் கொடுப்பேன், ஏதாவது ஒரு மேப் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? படிங்க. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் நவம்பரில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஸ்கூலில் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ பேரண்ட்.